என் தங்கமே, மிக பெரிய துரோகம் ஒன்று உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கேவலமான ஜென்மம்தான் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அது என்ன கருப்பா, அவ்வளவு சுலபமாக கேவலமான ஜென்மம் என்று ஒருவரை பார்த்து சொல்லிவிட்டாய் என்று என் பிள்ளை கேட்கிறாயல்லவா? கருப்பன் வைத்திருக்கின்ற தலைப்பை பார்த்தவுடனேயே என் பிள்ளைக்கு பல கேள்விகள் வந்திருக்கும். நிச்சயமாக என்னால் அதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். கருப்பன் காரணமில்லாமல் உன்னை தேடி வருவதில்லை. இந்த கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உனக்கு எடுத்துச் சொல்வதில்லை. உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரிவர சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் நான் உன்னோடு உன்னை சுற்றி வந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான நேரங்களை நீ சரிபடுத்தி கொண்டால் அது போதும். நடக்கும் நன்மைகளை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையும் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரிவர சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கும் எல்லா மாற்றங்களும் மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு மனிதன் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்திருந்தால் அவர்களை பார்த்து நான் கேவலமான ஜென்மம் என்று சொல்லி இருப்பேன் என்று நீ சிந்திக்க வேண்டாமா? என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை எப்படி என்ன செய்யும், எங்கு யாரோடு நம்மை பிணைத்திருக்கிறது என்பதில் எல்லாம் கவனம் வேண்டும். எதுவென்றாலும் அதை நீ கவனிக்காமல் சென்றுவிடக்கூடாது. உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக கவனித்துக்கொள். ஞாபக சக்தி என்பது நம் மூளைக்கு நல்லது. அதுபோல ஞாபக மறதி என்பது உன்னுடைய இதயத்திற்கு நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மறக்க ஞாபக மறதி உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த கருப்பன் நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்களும் சூழ்நிலைகளும் என்னவென்று நீ உணரும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எவ்வளவோ விஷயங்களையும் துன்பங்களையும் பார்த்துவிட்ட நமக்கு இதுவெல்லாம் ஒரு பிரச்சனைகளே கிடையாது என்றுதான் நாம் யோசிக்கிறோம் அல்லவா? இது போன்ற நேரத்தை நீ எப்பொழுதுமே சரிவர உணர வேண்டும். இது போன்ற விஷயங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை மனம் நிறைய நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமோ உனக்கு நடந்திருக்கிறது, எப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமுமோ இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறது. இனிமேலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் எண்ணி நீ பதறிய காலங்களும் இருக்கிறது. அப்பன் உனக்காக உன்னை சுற்றிலும் உன்னை தேடி வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும். எதிர்பாராத நேரங்கள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாமும் போதும். இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து விட்டாயானால் அது உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்த துணிந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி முடிக்க உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல எப்பொழுதும் உனக்காக வந்து நிற்கும் இந்த தருணங்களை நீ விட்டு விடாதே. எவ்வளவோ இன்னல்களும் சோதனைகளும் உனக்கு வந்திருக்கும் பொழுதுகளில் எல்லாம் என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி உனக்கு நான் தருகின்ற மாற்றங்கள் இனிமேலும் நீ உணரத்தான் வேண்டும். இது போன்ற மனிதர்களை யாரென்று நீ அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாய் என்றால் உனக்குத்தானே நஷ்டம். உடனிருந்து உனக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உடனிருந்து உனக்கு எவ்வளவு பெரிய துரோகங்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா?
இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்தும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுத்து ஏதுவென்று உனக்கு புரிய வைத்து உன்னை மனமகிழ்ச்சியோடும் மனத்தெளிவோடும் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. சந்தோஷத்தின் உச்சம் என்றால் என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உனக்காகத்தானே உன்னை தேடி வருகின்றேன். இந்த கருப்பன் உனக்காகத்தானே உன்னை தொடர்ந்து வருகின்றேன். நான் எந்த சூழ்நிலையிலுமே உன்னை கைவிட எண்ணியதே கிடையாது. இந்த கருப்பன் எந்த தருணத்திலும் உன்னை விட்டு விலக நினைத்தது கிடையாது. உனக்காக ஒவ்வொன்றையும் நான் தேடி தேடி வந்து உன் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பன் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களிலும் இருக்கக்கூடிய காரணங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் நிற்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் மனமுடையாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும். சுற்றி நடப்பது என்ன விஷயமாக இருந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் நேரம் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் பல தருணங்களை எல்லாம் யோசிக்கிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் கருப்பா மிச்சம். கெஞ்சி கெஞ்சி கேவலப்பட்டதுதான் மிச்சம். கஷ்டத்தை கொடுத்து இவர்களெல்லாம் கண்ணீரை வரவழைத்ததுதான் மிச்சம். அதன் பிறகுதான் புரிந்தது, இத்தனை நாளாக நாம் நம்மீது இஷ்டமில்லாத மனிதர்களோடு இழுத்து பிடித்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவாக மாற்ற நினைக்கிறாய் என்பதனை உணர்ந்து இந்த கருப்பன் உன்னோடு இருப்பதை என்னவென்று புரிந்து சர்வ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொன்றிலும் நான் உடன் இருக்கிறேன் என்பதனை மறக்காதே. இந்த மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். இந்த மனிதர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தெய்வம் ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் ஒருபோதும் உனக்கு நடக்கவிருக்கின்ற கஷ்டங்களை நிச்சயமாக விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் காரணங்கள் ஏதுமின்றி இறைவன் யாரையும் அனுப்புவதில்லை. அதுபோல சரியான காரணமில்லாமல் யாரையும் உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்குவதும் இல்லை. ஆனால் ஏன் என்ற கேள்விக்கு காலம் கடந்து உனக்கு பிறகு புரியும். எதனால் இவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள், எதனால் இவர்கள் நம் வாழ்க்கைக்குள் வந்தார்கள் என்பது போன்ற உன்னுடைய பல கேள்விகளுக்கான காரணம் அதன் பிறகு நிச்சயமாக உனக்கு புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கும் நன்மைகளை எல்லாம் நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளுக்குரிய புரிதலை உனக்கு நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தட்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும்படி உனக்கு எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது நாள் வரையிலும் என் பிள்ளை நாம் யோசித்தது எல்லாமும் போதும். இனிமேல் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கிறேன் உனக்காக. உன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பாவத்தையும் துரோகத்தையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருக்கின்றவர்களை நான் விட்டு விடுவேனா? அப்பன் அவ்வளவு சுலபமாகத்தான் அவர்களை நான் வாழ விட்டு விடுவேனா? எல்லோரும் வாழத்தான் வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன்.
எல்லோரையும் நான் சந்தோஷமாக வைக்கத்தான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் சில பிள்ளைகள் ஒரு விதமாகவும் சில பிள்ளைகள் வேறு விதமாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரினுடைய மனதிற்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரினுடைய சிந்தனைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமுமே நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இதையெல்லாமுமே நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் சரியாக உணர்ந்து விட்டோமானால் நம்மை தேடி வரக்கூடிய உண்மைகளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும். நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும். இன்றோடு உன் காயங்கள் தீர இந்த கருப்பன் வாக்குறுதி கொடுக்கின்றேன். எப்பொழுதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையை நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. இந்த உலகத்தில் உனக்கு நீயே ராஜா என்பதனை எப்பொழுதும் மறக்காதே. உனக்கு நீயே ராணி என்பதனை நிச்சயமாக என் குழந்தை ஒருபோதும் நீ மறக்காதே. என்ன நாளும் சரி, இந்த வாழ்க்கை எந்த நாளாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, உனக்காக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதுமே நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். எப்பொழுதும் போல நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு நான் கொடுப்பேன். எப்பொழுதும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கருப்பன் நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரத்தில் மிகச் சுலபமாக உனக்கு இவ்வளவு பெரிய பாவங்களை செய்கிறார்கள் அல்லவா? இதற்கு மேலும் நாம் இவர்களை விட்டு வைத்தால் அது நம்முடைய நல்லதற்கு அல்ல. இதற்கு மேலும் நாம் இவர்களை விட்டு விட்டோமானால் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நீ மேலும் மேலும் பல துன்பங்களையும் சோதனைகளையும் தான் அனுபவித்து கொண்டிருப்பாய் என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் நான் இதையெல்லாமும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க எண்ணுகின்றேன். என் குழந்தையை, கைகளும் கால்களும் இல்லாத பிள்ளைகள் ஓடி ஓடி உழைக்க நினைக்கும் பொழுது எல்லாமும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அதை செய்வது கடினமாக இருக்கின்றது. இருப்பவனுக்கு அதன் அருமை என்னவென்று எப்பொழுதும் புரிவதில்லை. இல்லாதவனுக்கு அதன் அருமை புரியும். தெய்வம் காரணமில்லாமல் யாருக்கும் எந்த குறையையும் வைத்து விடுவதில்லை. அதனால் என் குழந்தையே, உனக்குள் குறை இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் நீ முன்னேறி செல்ல பாடுபடு. இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு இந்த கருப்பன் உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த காலகட்டங்களை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். எதையோ நினைத்து இனிமேலும் நீ வருந்த வேண்டாம். எந்த விஷயத்தை நினைத்தும் இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு என்ன துரோகத்தை செய்து விட்டார்கள் இவர்கள் என்று தானே யோசிக்கிறாய்? நான் உனக்கு சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். இவர்கள் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல சோதனைகளையும் இன்னல்களையும் கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம். எப்பொழுதுமே உனக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம். ஆனால் எப்பொழுது நீ உன் துணையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று சிலர் நினைத்து விட்டார்களோ, எப்பொழுது உன் துணையோடு நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று சிலர் நினைத்து விட்டார்களோ, அதன் பிறகு நாம் நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் கவனிக்காமல் சென்றுவிடக்கூடாது. உனக்கான நேரம், உனக்கான வாழ்க்கை, இந்த வாய்ப்புகளை மேலும் மேலும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து என் பிள்ளை நீ வாழ வேண்டும். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை உன் அப்பன் கருப்பன் நான் கொடுக்கின்றேன். எந்த விஷயத்தை செய்வதனால் அல்லது எந்த விஷயத்தை இவர்கள் உனக்கு செய்வதனால் சந்தோஷம் அடைவதாக எண்ணுகிறார்களோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தால் அதற்காக இவர்கள் மனமகிழ்ச்சி அடைவோம் என்று உணர்கிறார்களோ, அந்த விஷயத்தை நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடத்த அனுமதிக்காமல் அதை அவர்கள் வாழ்க்கையில் நான் நடத்துகின்றேன். உன் குடும்பத்தில் எந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நடுத்தெருவிற்கு வர வேண்டும் என்று இவர்கள் எண்ணி இருக்கிறார்களோ, உன் குடும்பத்தில் எந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை
மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணி இருக்கிறார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து நான் நடத்திவிட தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் இருக்கும் எல்லா நொடிகளுமே இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் தான், இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் நன்மைகள் தான் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்காதே. உனக்காக எல்லா இடத்திலும் நான் இருக்கும் பொழுது இவர்களினுடைய இது போன்ற எண்ணங்கள், அதாவது மற்றவர்கள் சிரித்தால் அதை பார்த்து பொறுப்பதில்லை, அதே நேரம் மற்றவர்கள் கண்ணீர் வடித்தால் அதை கண்டு சந்தோஷம் அடைகிறார்கள். இது போன்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். இந்த விஷயத்தை நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். உனக்காக எப்பொழுதுமே இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ நல்லபடியாக உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நன்மைகளும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுத்து விடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கடந்து வந்த விஷயங்கள் உனக்கு என்னவாக கிடைத்திருக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள். உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்ற கலக்கத்தை எல்லாம் விட்டுவிடு. எப்பொழுது இன்னொருவரினுடைய சந்தோஷத்தை கண்டு இவர்கள் மனவேதனை அடைந்தார்களோ அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது. எப்பொழுது மற்றவர்களின் கவலையில் சந்தோஷத்தை இவர்கள் உணர்ந்தார்களோ அப்பொழுதே இவர்கள் தெய்வத்தின் பிடியில் இருந்து தள்ளிவிட்டார்கள். அதாவது எதிர்மறையான விஷயங்களுக்குள் இவர்கள் சிக்கிவிட்டார்கள் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். என் பிள்ளையே, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பது போல இனி உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நொடிகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம். உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் என் பிள்ளை நீ தயங்க வேண்டாம். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எல்லாமுமே உன்னை நம்பிக்கையோடும் நல்லபடியாகவும் வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் நான் இருந்து உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பனின் அன்பு எல்லா நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க உதவி செய்யும். இந்த கருப்பனின் அன்பு எல்லா இடத்திலும் உனக்கான நன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் என்பது எப்பொழுதுமே நமக்கு விரும்பியதை உனக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதுவென்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் பொழுது உனக்கு விரும்பிய எல்லாமுமே சரியாக நடந்து கொண்டிருக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியான புரிதலை தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். என் பிள்ளையே, எப்பொழுது உன் சந்தோஷத்தை கண்டு வயிற்றெரிச்சல் பட்டார்களோ, உன் துணையோடும் உன் பிள்ளைகளோடும் நீ இருப்பதை கண்டு இவர்கள் வயிறெறிந்து நின்றார்களோ, இனிமேல் அவர்கள் உனக்கு நினைத்தது எல்லாமும் அவர்களுக்கு நடக்கும். இவர்களை கேவலமான ஜென்மம் என்று சொல்லாமல் கருப்பன் வேறென்ன சொல்ல முடியும்? இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் கருப்பன் இவர்களுக்கு வேறு எந்த நிலையில்தான் பாடத்தை கொடுக்க முடியும்? நடப்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். இனிமேல் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ இடம் கொடுத்து விடாதே. உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ விரும்பியது போல உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் உன்னை நான் தொடரும் பொழுது, இனி எந்த இடத்திலும் எதையும் விட்டு கொடுக்காமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் அதுவே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும்.
மேலும் மேலும் உன்னை மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கிறேன், கலங்காமல் இரு. இவர்கள் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் நான் கொடுப்பேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.